இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி நேற்று ஜனவரி 28, 2026 விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இருப்பினும் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஏற்கனவே 3-1 வரை என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. தொடரை இந்தியா ஏற்கனவே வென்றுவிட்டது. போட்டிச் சுருக்கம். நியூசிலாந்து இன்னிங்ஸ். முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரர் டிம் சீஃபர்ட் 62 மற்றும் டெவோன் கான்வே 44 அதிரடியாக விளையாடினர். இந்திய இன்னிங்ஸ். 216 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய இந்தியா 18.4 ஓவர்களில் 165 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. முக்கிய அம்சங்கள். சிவம் துபேவின் அதிரடி. இந்திய அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தாலும் சிவம் துபே தனி ஆளாக போராடினார். அவர் வெறும் 15 பந்துகளில் அரைசதம் கடந்து சாதனை படைத்தார். மொத்தம் 23 பந்துகளில் 65 ரன்கள், 3 பவுண்டரி, 7 சிக்சர் விளாசினார். ஏமாற்றிய முன்னணி வீரர்கள். அபிஷேக் சர்மா 0, கேப்டன் சூரியகுமார் யாதவ் 4 மற்றும் ஹர்திக் பாண்டியா 2 ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தது இந்திய அணிக்கு பின்னடைவாக அமைந்தது. பந்துவீச்சு. நியூசிலாந்து தரப்பில் மிட்செல் சாண்ட்னர் 3 விக்கெட்டுகளையும் ஜேக்கப் டஃபி மற்றும் இஷ் சோதி தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அணி ஸ்கோர். முக்கிய வீரர். நியூசிலாந்து 215 கீழ் 7 20 ஓவர். டிம் சீஃபர்ட் 62. இந்தியா 165